நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று மாறுது வானிலை. வானிலை மாத்திரம் சட்டுன்னு மாறுறதில்லை. இந்த நெஞ்சுக்கு அப்படின்னு வரும்போது நெஞ்சினால நமக்கு என்ன மனசில் வருது? இருதயம். அப்போது இந்த இருதயத்துக்கு வலி, அதாவது நெஞ்சு வலி அப்படிங்கிறது பொதுவாக எல்லோரும் ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் பல சமயங்கள் நம்ம அதை கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த நெஞ்சு வலி வந்ததுன்னா அது இருதய வலியா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு. உண்மையாக சொல்லப்போனால் சில சமயங்களில் நெஞ்சு வலியானது வேறு விதமான பல காரணங்கள்னால வரலாம். அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் நான் சொல்லுறேன். ஆனால் இந்த விளக்கங்களை வைத்து நீங்களே இந்த நெஞ்சு வலி ஹார்ட்னால தான் வருது, இந்த நெஞ்சு வலி ஹார்ட்னால வரலைங்கிற முடிவுக்கு தயவு செய்து வரக்கூடாது. அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷன், அந்த ஒரு கட்டளையை சொல்லி நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்கிறேன். பொதுவாக இந்த நெஞ்சு கூடு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பொதுவாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த கழுத்துக்கு கீழே தொப்புளுக்கு மேலே, இதுதான் நம்ம இந்த பிரதேசம் தான் நம்ம பற்றி பேச போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோல் இருக்குது, எலும்புகள் இருக்குது, சதைகள் இருக்குது. அதுக்கு உள்ளே பார்த்திங்கன்னா நுரையீரல் 2 பக்கம் இருக்குது, நடுவில் இருதயம் இப்படி இருக்குது. இந்த இடத்துல தான் இருதயம் இருக்குது. இப்போ இதை தவிர இரத்த குழாய்கள், உணவு குழாய்கள், முதுகெலும்பு அப்படிங்கிற மாதிரி இத்தனை விஷயங்கள் நம்ம நெஞ்சுக்குள்ளே இருக்குது. அப்போது நெஞ்சு வலி வருவதற்கு இதில் எதில் பிரச்சனை இருந்தாலும் வலிக்கலாம் அப்படிங்கிறது முதல்ல பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக பார்த்திங்கன்னா, இந்த உணவு குழாயில் வரக்கூடிய வலிக்கும் இருதயத்திற்கு வரக்கூடிய வலிக்கும் தான் பல சமயங்களில் நமக்கு சிக்கல்கள் வரும். என்னென்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த நெஞ்சு எரிச்சல் வருவது, சாப்பிட்டு உடனே கொஞ்ச நேரம் கழித்து நெஞ்சு எரிச்சல் வருவது, அல்லது வயிற்றிலிருந்து அந்த குளிர்ச்ச ஏப்பமாக நெஞ்சு எரிச்சல் வருவது, தொண்டையில் ஒரு காரலாக வருவது. பொதுவாக இந்த மாதிரி ஒரு அறிகுறிகள் பார்த்திங்கன்னா நம்முடைய அசிடிட்டி என்று சொல்லக்கூடிய அமிலத்தன்மையின் காரணமாக நமக்கு வருது. அதே சமயத்தில் நுரையீரலில் வரக்கூடிய வலிகள் பொதுவாக பார்த்திங்கன்னா நல்லா மூச்சு இழுத்து விட்டாலும் சுருக்குன்னு வலிக்கிறது, பிடித்த மாதிரி இருப்பது, அது நுரையீரலிருந்து வரக்கூடிய வலிகளாக இருக்கும். அதில் மிக மிக நல்ல ஒரு நெஞ்சு வலி, ஆனால் அது முதுகை நோக்கி போகிறது, பின்னால் பக்கம் போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது இருதயத்தினால இருக்கலாம், அல்லது இருதய இரத்த குழாயினுடைய ஒரு கீறல்னால இருக்கலாம், டிசெக்ஷன் சொல்லுவோம். அப்போது சாதாரணமாக நம்ம இருதயத்துக்கு வரக்கூடிய வலிகளுக்கு என்ன எப்படி இருக்கும்னா, நம்பர் 1, பொதுவாக இது என்னென்னா ஒரு ஊசியில் குத்துற மாதிரியோ, ஒரே ஒரு இடத்துல இந்த மாதிரி இப்படி வச்சு எனக்கு இங்கே நெஞ்சு வலிக்குது அப்படின்னா, இப்படி ஒரு விரல் சொல்லி இந்த இடத்துல வலிக்குது, அப்படித்தான் வலிக்குது அப்படின்னா இது இருதய வலி அல்ல. பொதுவாக நெஞ்சு வலி என்பது ஒரு பிரதேசத்தில் இருக்கும். 1. 2, பொதுவாக அது ஒரு அழுத்தி பிடிப்பது போன்ற அல்லது உள்ளே ஏதோ ஒன்று கசக்குவது போன்ற அப்படிங்கிற மாதிரியான ஒரு வலியாகத்தான் இருக்கும். 2. 3வது, பொதுவாக இந்த மாதிரி வலி வரும்பொழுது அது கூடவே நல்ல வியர்ப்பு, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறைய ஸ்வெட்டிங் என்று சொல்லக்கூடிய அதிகமாக வியர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 3. 4வது, பொதுவாக அந்த மாதிரி இங்கே ஆரம்பித்த வலியானது கழுத்தை நோக்கியோ தாடையை நோக்கியோ இடது கை தோள்பட்டையோ அபூர்வமாக வலது பக்கமும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது என்னென்னா பொதுவாக இருதயத்தினுடைய வலியானது இந்த அமைப்புகளோடு தான் வரும். 2வது என்னென்னா, ஒருவருக்கு இந்த மாதிரி இருதய வலி 1 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. பொதுவாக இந்த ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பினால் வரக்கூடிய வலியானது அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரத்துக்குள்ளே அதனுடைய வேலையை காட்டிடும். அதனால் பொதுவாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த மாதிரி அமைப்புகளுடன் அதே மாதிரி நெஞ்சு வலியானது பார்த்திங்கன்னா மூச்சு இழுத்து விட்டால் வலி வித்தியாசங்கள் பெருசாக வராது. இந்த மாதிரி இந்த இடது பக்கம் தோல், கழுத்து, தாடையை நோக்கி போவது, அதிகமான வியர்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது இருதயத்தினுடைய வழியாக இருக்கிற வாய்ப்புகள் உண்டுன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் இன்னொரு முக்கியமான ஆன்ஜைனான்னு சொல்லுவோம், அதாவது நடந்தால் ஓடினால் வரக்கூடிய நெஞ்சு வலி. பொதுவாக ஒரு படி ஏறும் பொழுதோ அல்லது பொதுவாக இந்த ரயில்வே ஸ்டேஷனில் அல்லது ஏர்போர்ட்டுக்கு ரஷ் பண்ணிட்டு போகிறாங்க இல்லையா, அவசரமாக போகிறாங்க இல்லையா, அப்போ கையில் சாப்பிட்டுட்டு இது ஒரு துணியை பொட்டி எடுத்துகிட்டு போகிறது, அப்படி இருக்கும் பொழுது சில பேருக்கு ஓடும் பொழுது அல்லது நடக்கும் பொழுது நெஞ்சில் ஒரு வலி வரும், நின்ன உடனே வலி குறையும். இதுவும் இருதய வலியினுடைய ஒரு அறிகுறி. புரிஞ்சுட்டிங்களா? அதனால் எல்லா வலியும் நெஞ்சு வலி அல்ல அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும்.
ஆனால் பொதுவாக உங்களுக்கு ஒரு மாதிரி வலி வந்ததுன்னா மருத்துவரை அணுகி பார்ப்பதில் தவறு இல்லை. ஆனால் ஒவ்வொரு நெஞ்சு வலியும் இருதய வலி என்று பயப்படக்கூடிய அவசியமும் இல்லை. அதே மாதிரி நெஞ்சு வலியானது இந்த கழுத்துக்கு மேலே இங்கே கண், மூக்கு, தலைக்கு போகாது. தொப்புளுக்கு கீழே வயிறு, கால் போகாது. புரிஞ்சுட்டீங்களா? புவனேஸ்வரன், கோயம்புத்தூர்.